Hey guys, welcome back. இப்போ வந்து நம்ம கிட்ட Moto G35 5G ஸ்மார்ட்ஃபோன் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் சாஃப்ட்வேர் வந்து எப்படி செட்டப் பண்றது அதை பத்தி வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஸ்மார்ட்ஃபோனோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்துடலாம். அண்ட் நீங்க இன்னும் வந்து டெலிகிராம்ல இருக்க நம்ம டீல்ஸ் சேனல்ல ஜாயின் பண்ணல, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். டிவைஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே போனால் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 14 வருது. ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து டிசம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் சிஸ்டம் அப்டேட்ஸ் இருக்கும். சிஸ்டம் அப்டேட்ஸ்குள்ளே போயிட்டு செக் ஃபார் அப்டேட்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை புதுசாக வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து நம்ம காட்டும். அண்ட் ப்ரீவியஸ் அப்டேட் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணோன்னா இங்கே அப்டேட் ஹிஸ்ட்ரியில் போய் லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணோம் அது என்ன அப்டேட் அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் இந்த நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே வந்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து மொபைல் நெட்வொர்க் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜியோ சிம் போட்டிருக்கிறதுனால ஜியோ அப்படின்றது காட்டுது. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா 5G வேணுமா இல்லை LTE வேணுமான்ற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 5G வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மொபைல் டேட்டாவுமே வந்து நமக்கு அந்த 5Gயில் வந்து காட்டும். ஸோ 5G+ வந்து இருக்குது பாருங்கள். அண்ட் ரோமிங் வந்து தேவைப்படுதுன்னு எனபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ரோமிங்கில் இருக்கீங்க அப்படின்றப்போ கூட வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ஆப் டேட்டா யூசேஜ், ஸோ மொபைல் டேட்டாவோட கன்சப்ஷன் வந்து இந்த ஆப் டேட்டா யூசேஜில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் பாட்டமில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா வைஃபை காலிங் ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உள்ள இண்டோரில் வந்து சிக்னல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வைஃபை காலிங் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். வைஃபை மூலமாக வந்து நம்ம கால்ஸ் வந்து பேசிக்கலாம். அண்ட் வாய்ஸ் ஓவர் 5G வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. பட் ஜியோ இப்போதைக்கு வந்து வாய்ஸ் ஓவர் 5G சப்போர்ட் பண்ணல. 5Gயில் இன்டர்நெட் இருந்தாலுமே வந்து நீங்கள் கால் பண்ணும்போது அந்த கால் வந்து 4G வழியாக தான் வந்து இனிஷியேட் ஆகும். இமீடியட்டாக வந்து நமக்கு 4Gக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனபிள் பண்ணிக்கலாம். இது எனபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம ரூமில் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுவே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அவுட்டோரில் இருக்கீங்க அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அண்ட் டார்க் தீம் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். டார்க் தீம்குள்ளே போயிட்டு ஷெடியூல் ஆப்ஷன் கூட இருக்குது. ஷெடியூல் வந்து நீங்கள் சன்செட் டு சன்ரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் டு மார்னிங் வந்து இந்த டார்க் தீம் எனபிளில் இருக்கும். அண்ட் டேர்ன் கஸ்டம் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டைமில் வந்து டார்க் தீம் வந்து எனபிள் டிசேபிள் ஆகும். டார்க் தீம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு சிஸ்டம் வைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டார்க் மோடுக்கு வந்துடும். அண்ட் கலர் பேலட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம போயிட்டு ஸோ சாம்பிள் வந்து நமக்கு இங்கே காட்டும். ஃபோனில் அந்த மெனு ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ப்ரிவியூ வந்து நம்ம மேலே பார்த்துக்கலாம். ஸோ இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ டாப்லேயுமே வந்து அந்த கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் வந்து கலர் டெம்பரேச்சர் இருக்கும். கலர் டெம்பரேச்சர் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து விவிடில் இருக்கும். நேச்சுரல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்பிளே டல் அடித்த மாதிரி இருக்கும். பட் விவிடில் வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக காட்டும் நமக்கு. ஸோ அதுலேயே வந்து நம்ம டிஃபால்ட்டாக வேணுமா, வார்மாக வேணுமா, கூலாக வேணுமான்ற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வார்ம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐக்கு வந்து பெருசாக வந்து ஸ்டெயின் இருக்காது. பட் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டிஸ்பிளே சைஸ் அண்ட் டெக்ஸ்ட். வீட்டில் வந்து எல்டர்ஸ் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸு, டிஸ்பிளே சைஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டு சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் போல்டு டெக்ஸ்ட் நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இன்னும் பயங்கர போல்டாக வந்து தெரியும். ஹை கான்ட்ராஸ்ட் டெக்ஸ்ட் இருக்கும். இதை நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து ஃபாண்ட் ஸ்டைலுமே வந்து நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஃபாண்ட் வந்து ப்ரீசெட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமானதே வந்து இந்த டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் தான். பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோவில் இருக்கும்போது கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிட்டு இருக்கும். 60ல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்மியான பேட்டரி கன்சியூம் ஆகும். 120ல் செட் பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். பட் ஸ்க்ரால் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பட் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆட்டோலேயே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பெருசாக பேட்டரியும் வந்து அடி வாங்காது. ஸ்டில் வந்து நமக்கு ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நைட் லைட் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா வார்மாக போயிடும். ஸோ அந்த வார்ம் டோனில் இருக்கும்போது நமக்கு ஐக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்டெயின் இருக்காது. நைட் டைமில் நீங்கள் வந்து எதாவது ஆர்டிக்கல் எதாவது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி நைட் லைட் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கு வந்து நல்ல சூதிங்காக இருக்கும் இது. அதுக்கு அடுத்து வந்து வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. சப்போர்ட் ஆகக்கூடிய ஆப்ஸ்க்கு வந்து இங்கேயே வந்து நம்ம கீழே காட்டும். ஒன்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஸில் வந்து நீங்கள் வீடியோ கன்சியூம் பண்ணும்போது கலர்ஸ் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா சேச்சுரேட்டடாக காட்டும். ப்ளஸ் வந்து டிஸ்பிளேயுமே வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். பட் பேட்டரியுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்சியூம் ஆகும். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் SDR to HDR வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. SDR வீடியோவை SDR வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் நமக்கு இந்த ஃபீச்சர்.
பட் இதுவுமே வந்து பேட்டரி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அண்ட் லூமினஸ் ஐ ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ ரூமில் வந்து லைட்டே இல்லாத டைமில் நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி விட்டுரும் இது. அண்ட் ஸ்க்ரீன் டைம் அவுட் ஃபீச்சர் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபீச்சர் தான் இது. 15 செகண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் செட் பண்ணக்கூடிய டைம் வரைக்குமே வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். அண்ட் ஸ்க்ரீன் சேவருமே வந்து நீங்கள் தேவைப்பட்டுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் சப்போர்ட் இருக்குது. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து டிசேபிளில் இருக்கும். அதை நம்ம போய் எனபிள் பண்ணோம். எனபிள் பண்ணிவிட்டு 3 ஃபிங்கர் வந்து டச் பண்ணாலே போதும் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிறோம். நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த பேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 3 ஃபிங்கர் வந்து டச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்து மோட்டோவில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல். நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். பட் மோட்டோலையுமே வந்து அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி வந்து நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாக் ஸ்க்ரீன் பார்த்துக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் இந்த கலர் பேலட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் வால்பேப்பருக்குள்ளே போய் வால்பேப்பர் மாற்றிக்கலாம். ஷோ நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு அது காட்டும். டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டாது. ஸோ ஒரு சில பேர் வந்து ப்ரைவசி கன்சர்ன்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். மோர் லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்குள்ளே போனால் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டு நாட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட்டால் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து காட்டாது. அண்ட் டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்க்ரீன் ரொம்ப பழைய ஃபீச்சர், பட் பயங்கர யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இங்கே வந்து நம்ம நேமு, ஃபோன் நம்பர் எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து லாக் ஸ்க்ரீனில் நமக்கு அந்த பாட்டமில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். லாக் ஸ்க்ரீனில் நம்ம டிசேபிள் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் இந்த கிளான்ஸ் தான். கிளான்ஸ் போயிட்டு ஆனில் இருக்கான்றது பார்த்துக்கோங்க. ஃபோன் செட்டப் பண்ணுறப்போ நம்ம தெரியாமல் கூட ஆன் பண்ணியிருக்கலாம். இதை ஆன் பண்ணிவிட்டால் லாக் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வேக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிட்டே இருக்கும். பட் இதனால் வந்து பேட்டரியுமே வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக உங்கள் ஃபோனில் வந்து ஒரு 100 to 150 நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா 100 வாட்டியுமே வந்து நமக்கு ஸ்க்ரீன் வேக்கப் ஆகிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்றது வந்து நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் ஆன் பண்ணி வச்சா வந்து பேட்டரியுமே வந்து கூட ட்ரைன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் வேக் தி டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டிஸ்பிளே வந்து நம்ம டேப் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். மூவிங் த ஃபோன் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பேட்டரி கன்சியூம் பண்ணும். பட் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்ம ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது டச் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகும். இல்லை ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி மூவ் பண்ணியுமே வந்து நீங்கள் வேக்கப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன் வந்து இங்கே புட் தி டிஸ்பிளே டு ஸ்லீப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம டபுள் டேப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜம்ப் டு லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து ஃபோன் மூவ் பண்ணால் வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் வந்து டேரெக்டாக வந்து நமக்கு லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனோட கஸ்டமைசேஷன் பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேயுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வால்பேப்பர் கலர்ஸ் மட்டும் இல்லை, அதர் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். டார்க் தீம்லேயுமே வந்து எனபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமான்ற வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ செட்டிங்ஸில் வந்து ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஹோம் செட்டிங்ஸ் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் ஸ்டைல் வந்து ஆப் ட்ரே அண்ட் ஓப்பன் இருக்கும். ஆப் ட்ரே வந்து செலக்ட் பண்ணதுனால நமக்கு டேரெக்டாக வந்து இந்த ஆப் ட்ராயர் இருக்கும். அண்ட் இதே வந்து ஓப்பன் ஸ்டைல் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து எல்லா ஆப்ஸுமே வந்துடும். உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஆப் ட்ரையரோட யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆப் ட்ரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப் ட்ரைக்குள்ளே போனதுக்கப்புறமா சஜஷன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீனில் அந்த பாட்டம் ரோவில் வந்து இந்த ஆப்ஸ் வந்து காட்டும். அண்ட் நியூவாக வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படின்னா ஆட் ஆப் ஐகான்ஸ் டு ஹோம் ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐகான் சைஸ் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம இங்கேருந்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப் ஐகான்ஸுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தீம்ட் ஐகான் வந்து எனபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஐகான் வந்து காட்டாது. தீம் பேஸ் பண்ண ஐகானுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். லாக் ஹோம் ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் எந்த ஆப்ஸுமே வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ ஆப் ஆர் விட்ஜெட் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் செட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே தான் இருக்கும். அங்கேருந்து நம்மளால் வந்து லொக்கேஷன் மூவ் பண்ண முடியாது. ஹலோ ஹோம் ஸ்க்ரீன் ரொட்டேஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேட்டில் இருந்தாலுமே வந்து ஹோம் ஸ்க்ரீனுமே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்வைப் ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் பை டிஃபால்ட்டாகவே வந்து கூகுள் ஃபீட் தான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் நமக்கு இந்த கூகுள் ஃபீட் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் நத்திங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலுமே வந்து எதுவுமே காட்டாது. அண்ட் அடுத்து அப்படியே வந்து பேக் வந்துட்டால் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் இருக்கும். லாக் ஸ்க்ரீனை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். அண்ட் டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்க்ரீன் இதெல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ கிளான்ஸுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ லிஃப்ட் டு செக் ஃபோன் இருக்கும். இதை நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா டேபிள் மேலேருந்து லிஃப்ட் பண்ணாலே வந்து நமக்கு அந்த டைமு நோட்டிஃபிகேஷன் மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்
வைப்ரேஷனில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். உள்ளே வந்ததுக்கப்புறமா டால்பி அட்மாஸ் இருக்கும். ஸோ டால்பி அட்மாஸ்க்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்மார்ட் ஆடியோவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன EQ மோட்ஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர்ஃபோன்ஸ் எதாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு மைல்டாக வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இது இருக்கிறதுனால வந்து சுத்தமாக டிஃப்ரென்ஸே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக வந்து அந்த மைல்டு டிஃப்ரென்ஸ் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து இந்த மியூசிக், ஃபிலிம், கேம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு மோட்ஸ்லையுமே வந்து இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்களே வந்து மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஃப்ளாட்டாக வேணுமா, வோக்கலில் வந்து பூஸ்ட் பண்ணுமா, இல்லை பேஸ் பூஸ்டராக வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளிப்பாக DND இருக்குது பார்த்தீங்களா. ஃபோன் வந்து அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி வச்சாலே வந்து DND மோட் வந்து எனபிள் ஆகிடும். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிக்கப் டு சைலன்ஸ் இருக்கும். கால் வரும்போது நீங்கள் ஃபோனை வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கால் வந்து சைலண்டில் போயிடும். ஸோ யூஸ் பிக்கப் டு சைலன்ஸ் வந்து அதுக்காக எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபோனோட ரிங்டோன் வால்யூம், கால் வால்யூம் இதெல்லாமே வந்து மாற்றிக்கலாம். ஃபோன் ரிங்டோன் வந்து இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைவ் கேப்ஷன் ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணும். பட் பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். அண்ட் அடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயமே வந்து இந்த வைப்ரேஷன் அண்ட் ஹாப்டிக்ஸ் தான். ஃபோனில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர்ஸ்க்கு எல்லாமே வந்து வைப்ரேஷன் தேவையில்லை அப்படின்ற வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து இந்த டாகிள் யூஸ் பண்ணி வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து வைப்ரேஷன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் டயல் பேட் டோன்ஸு, இந்த ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாமே வந்து என்னென்ன சவுண்ட் உங்களுக்கு தேவையில்லையோ பார்த்து வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி சூப்பரான ஃபீச்சர். அதுக்கு முன்னாடி வந்து ஆப் நோட்டிஃபிகேஷன் பார்த்துலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ உள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டாது. நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து மறக்காமல் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேளை வந்து நம்ம நைட்டு நெட் ஆஃப் பண்ணி அடிச்சுட்டு மார்னிங் நெட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா பல்காக வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டக்குன்னு நமக்கே தெரியாமல் வந்து கிளியர் ஆல் கொடுத்துரும். அப்போ இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணாலுமே வந்து இங்கே வந்து என்னென்ன ஆப்லேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்ற வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் பபுள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட என்ன எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மேலே வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எதாவது வருது அப்படின்னா பபுள் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு அந்த மேலே சின்னதாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கேருந்துமே வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் வந்து நம்ம நிறைய இடத்துல இந்த செட்டிங்ஸ்லேயே வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். லாக் ஸ்க்ரீனில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டக்கூடாதுன்னா டூ நாட் ஷோ நோட்டிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணுறேங்க. ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா கேமரா ஃப்ளாஷ், ஸ்க்ரீன் ஃப்ளாஷ்னு ரெண்டு இருக்குது. கேமரா ஃப்ளாஷ் எனபிள் பண்ணுறேன்னா ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த ஃப்ளாஷ் வந்து நமக்கு க்ளோ, ஸோ இந்த ஃப்ளாஷ் வந்து க்ளோ ஆகும். ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் அப்படின்றப்போ நம்ம ஸ்க்ரீன் வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் வந்து ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த என்ஹான்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் வாட்ஸ்அப்லேருந்து ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா நம்ம ரிப்ளை கொடுப்போம். கீழே வந்து ஒரு சில சஜஷன் கட்டும் பார்த்தீங்களா. அதுக்காக இந்த என்ஹான்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது தேவைப்படுதுன்னா வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்துருங்க. ஃபோன் செட்டப் பண்ணுறப்பே வந்து இந்த 3 பட்டன் நேவிகேஷன் வேணுமா இல்லை கெஸ்டர் சப்போர்ட் வேணுமான்ற வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நீங்கள் ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செட்டிங்ஸ்லையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் மோடுக்குள்ளே வந்துட்டு கெஸ்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 பட்டன் இருக்காது. கீழே வந்து ஒரு பார் மாதிரி வந்துடும். ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இருக்கீங்க, கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுவீங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இருக்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணாலோ அதே மாதிரி வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலுமே வந்து பேக் வந்துடும். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து கீழேருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்வைப் கெஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த பாரை நீங்கள் ஸ்வைப் பண்ணியுமே வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கெஸ்டர் நேவிகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ 3 பட்டன் நேவிகேஷனுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்டர் நேவிகேஷனுமே வந்து நம்ம கஸ்டமைஸுமே வந்து பண்ணிக்கலாம். பேக் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த சென்சிட்டிவிட்டியுமே வந்து இங்கேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார் ஷோ பண்ணுமா இல்லை ஹைட் பண்ணுமான்றதுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக யாராச்சும் வந்து இந்த கெஸ்டர் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பார் வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில நாளில் உங்களுக்கு பழகிடும் அது. அண்ட் 3 பட்டன் நேவிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஹோல்டு ஃபார் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு வேக்கப் ஆகும். ஸோ இப்போ வந்து ஜெமினி வேக்கப் ஆகுது. இந்த அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு எதுவும் வேக்கப் ஆகாது. அண்ட் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா 100 மோட் இருக்கும். 100 மோட் வந்து கெஸ்டர் மோட்ல மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். 3 பட்டன் நேவிகேஷன்ல வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. டாப்ல இருந்து லைட்டா ஸ்வைப் பண்ணி 100 மோட் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். பட் அது இல்லாமல் சிம்பிளா வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா 100 மோட் ஷார்ட்கட்மே இருக்கு. இதை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன் கார்னர்ல ஒரு ஆக்சசிபிலிட்டி பட்டன் காட்டும். இதை கிளிக் பண்ணி வந்து நீங்க சிங்கிள் ஹேண்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த 100 மோட்
இருந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் டேப் பண்ணாலே போதும் எக்ஸிட் ஆகிடும். அண்ட் இதை கிளிக் பண்ணி இந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஆக்சசிபிலிட்டி பட்டனையுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து சைட் பார் ஆப்ஷன் இருக்கும். சைட் பார் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா சாம்சங்கில் நம்ம எட்ஜ் பேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. பட் இது ஒரு குட்டி வெர்ஷன். ஸோ ஒன்ஸ் அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் கார்னரில் வந்து ஒரு குட்டி ஐக்கான் வந்துடும். ஸோ இந்த ஐக்கான் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கஸ்டமைஸுமே வந்து நம்ம பண்ணலாம். ஒய்டி ஸ்டுடியோவும் டெலகிராம் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் இதில் வந்து யூடியூப் ரிமூவ் பண்ணிவிட்டு டெலகிராம் எனபிள் பண்ணிடுறேன். இப்போ ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து இதெல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்துடும். ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பார் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பவர் கீயுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம டபுள் ப்ரெஸ் பண்ணால் வந்து கேமரா தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதை நன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு எதுவும் ஆகாது. ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து ஆஃப் ஆகும். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பை டிஃபால்ட்டாக வந்து ஜெமினி தான் வந்து நமக்கு வேக்கப் ஆகும். பட் இதை வந்து நீங்கள் பவர் மெனு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் யாராச்சும் எல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகமாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மெனு வந்துடும். இப்போ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் வந்து நம்ம பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வேறு ஏதாவது ஃபீச்சர் தான் வந்து எனபிள் ஆகுது. ஸோ நம்ம உள்ளே போய் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபோனுக்கு வந்து யாராச்சும் கால் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் வைப்ரேஷனாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் அட் அ டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கால் இமீடியட்டாக வந்து வைப்ரேஷன் மோடு போயிடும். அதே வந்து மியூட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் அண்ட் வால்யூம் அப் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கால்ஸ் வந்து மியூட் ஆகிடும். அண்ட் ஒரு சில குயிக் கெஸ்டர்ஸ்மே இருக்குது, அதை பார்த்துக்கலாம். லிஃப்ட் டு செக் ஃபோன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். குயிக் கேப்சர் இருக்குது. ஸோ நம்ம மோட்டோவில் அந்த சாப் ஃபீச்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ ஃபோனை வந்து நம்ம இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். அங்கேருந்து இன்னொரு வாட்டி ஷேக் பண்ணால் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இந்த குயிக் கேப்சர் ஃபீச்சர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட் டார்ச் இருக்கும். ஸோ ஃபோனை வந்து நம்ம ஷேக் பண்ணியுமே வந்து டார்ச் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகும், ஷேக் பண்ணால் வந்து டார்ச் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஃபார் டிஎன்டி, பிக்கப் டு சைலன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். லிஃப்ட் டு அன்லாக்குமே வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு செட்டிங் ஆப்ஷன்லேயுமே வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். பேட்டரி ஆப்ஷனுக்குள்ளே வந்துன்னா பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும். இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா பேட்டரி ஐக்கானுக்கு பக்கத்தில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் பேக் வந்துட்டு ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா டிம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லோ லைட்டில் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் இன்டென்சிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். எக்ஸ்ட்ரா டிம் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கண்ட்ரோல் பேனல்லையுமே வந்து எக்ஸ்ட்ரா டிம் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கும். பட் இதை வந்து இன்னும் ஈஸியாக எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா எக்ஸ்ட்ரா டிம்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு மேக் எக்ஸ்ட்ரா டிம் எனேபிள் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அதோட இன்டென்சிட்டியுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டிம் ஷார்ட்கட் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஆக்சசிபிலிட்டி பட்டனுக்குள்ளே போயிட்டு மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷனில் லொக்கேஷனில் வந்து நேவிகேஷன் பார் செலக்ட் பண்ணிவிட்டா கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்துடும். ஸோ இந்த குட்டி பையனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா டிம் வந்து ஈஸியாக எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனேபிள் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா டிம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் டெய்லி லைஃப்பில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிம் தான். அதுவும் இந்த பர்டிகுலர் பொசிஷனில் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்லேயே வந்து சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இந்த 100 மோட் ஷார்ட்கட்டில் போய் எனேபிள் பண்ணிவிட்டு ஆக்சசிபிலிட்டி பட்டன் செட்டிங்ஸில் நேவிகேஷன் பார் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த நேவிகேஷன் பட்டன் செலக்ட் பண்ணும்போது 100 மோட் வேணுமா எக்ஸ்ட்ரா டிம் வேணுமான்றது சூஸ் பண்ணிக்கலாம். 100 மோட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீனோட சைஸ் வந்து நமக்கு மினிமைஸ் ஆகிடும். அண்ட் அவுட் சைடில் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பவர் பட்டன் இன் கால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கால் பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பவர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே வந்து அந்த கால் வந்து கட் ஆகிடும். ஸோ இது தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆட்டோ ரொட்டேட் ஸ்க்ரீன் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறதா இங்கேருந்துமே வந்து நம்ம ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் லைவ் கேப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த யூஸ் லைவ் கேப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கேப்ஷன் வந்து நமக்கு காட்டும். சப்போர்ட் ஆகக்கூடிய லாங்குவேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து காட்டும். இங்கிலீஷ் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து இருக்கும். நீங்கள் ஏதாவது வீடியோஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா லைவ் கேப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே கன்சியூம் பண்ணும். அண்ட் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவிஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் என்ன நடக்குது அப்படின்ற வந்து நமக்கு ஆடியோ வழியாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இன்கமிங் கால்லாம் வரும்போது வந்து
நோட்டிஃபிகேஷன் எல்இடி வந்து க்ளோ ஆகும். இது தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து செட்டிங்ஸில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்து மோர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி செட்டிங் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அன்லாக்லாம் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பேக் வந்துட்டு மோர் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஷோ ஆல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஷோ சென்சிட்டிவ் கண்டென்ட் ஒன்லி வென் அன்லாக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அன்லாக் பண்ணதுக்கப்புறமா தான் பார்க்க முடியும். டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் லாக் ஸ்க்ரீனில் வந்து காட்டாது. இந்த ஃபோனில் வந்து அந்த விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம்குள்ளே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரேம் பூஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து ஏஐ ஆட்டோவில் வந்து இருக்கும். ஏஐ ஆட்டோ அப்படின்றப்போ டிவைஸோட மெமரிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் மேனுவலாமே வந்து 2GB 4GB அண்ட் அப் டு 8GB வரைக்குமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப டிராஸ்டிக்காக மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணியுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோனுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸில் சிஸ்டம் அப்டேட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறமா செக் ஃபார் அப்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீசெண்டாக ஏதாவது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. லாஸ்ட்டாக பண்ண அப்டேட் வந்து February மந்தில் பண்ணது தான். ஸோ G35க்கு இன்னுமே வந்து Android 15 அப்டேட் வரல. ஒருவேளை Android 15 அப்டேட் வந்ததுக்கப்புறமா அதை பற்றியுமே வந்து வீடியோ பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபோனில் வந்து செக்யூர் ஃபோல்டர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூர் ஃபோல்டரில் போய் நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரொடெக்டட் அக்கௌண்ட் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கொடுத்து அண்ட் டிவைஸ்மே வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு ஸோ செக்யூர் ஃபோல்டருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஏதாவது ஆப்ஸ் வந்து செக்யூர் ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். ஆப் லாக் வந்து மோட்டோ ஃபோன்ஸில் டிஃபால்ட்டாகவே வந்து கிடையாது. செக்யூர் ஃபோல்டர் வந்து ஆப் லாக் பர்பஸ்க்காகவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மோட்டோ G35 G45 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோட்டோவில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எது அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே ரெகுலர் பேசிஸில் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.